நம்ம நீங்க என்ன பார்க்க போறோம்னா ஜக்கையு பத்தி பார்க்க போறோம். ஜக்காயஸ், லூக் 19. பாருங்களேன், ஒருத்தர் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜபிக்க கூடாதுன்றாங்க பைபிள் சொல்லுது. ஒருத்தர் மாறணும் ஜபிக்க, ஏன்னா அவங்க மாற முடியாது, வார்த்தை அவங்களை சேர்ற வரைக்கும். அதனால தேவனோட ஒளி அவங்க மேல போகணும்னு நம்ம ஜபிக்கணுமா. அந்த ஒளி போனா அவங்க கண் திறக்கும், அவங்க வார்த்தைக்குள்ள வருவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஃபோக்கஸ் லைட் ஒருத்தர் மேல போகணும்னு நம்ம ஜபிக்கணுமா. ஒன்று அவர் சொன்னது. இன்னொன்று வந்து டிசிஷன், அதாவது நம்ம எடுக்கிற டிசிஷன், அவர் ஒரு டிசிஷன் எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஜக்கையு எப்படி ஒரு குயிக்கா ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு, ஒரு வாழ்க்கை மாறுதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஜக்கையு டேக்ஸ் அ குயிக் டிசிஷன்ஸ் வேர் ஹிஸ் லைஃப் சேஞ்சஸ். பிரைஸ் காட், ஹalleluya. அப்போ எல்லாமே சேஞ்ச் ஆயிடும், அதுதான் அவர் சொன்னார். எவ்ரிதிங் சேஞ்சஸ். கடைசியாக என்ன சொன்னார்? எல்லாமே சேஞ்ச் ஆயிடும் எப்போ அந்த ஒரு டிசிஷன் எடுக்கும்போது. பிரைஸ் காட், ஹalleluya. லூக் 19:1 அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமானுமாயிருந்த சக்கேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். ஓகே, இங்க இவர் பத்தி இருக்குது. என்னவா இருக்காரு? இவரு ஒரு டாக்ஸ் கலெக்டர், இவரு அண்ட் இவர் ஒரு ரிச் மேன் அப்படி இருக்குதாங்க. அவர் ஒரு ஐஸ்வர்யவான், இஸ் a ரிச் மேன். ஓகே, அப்போ ஏசுகிட்ட என்னதான் இருக்குதுன்னு அவர் பார்க்கறதுக்கு அவருக்கு ஒரு டிசையர் வருது அவருக்குள்ள. இதுதான் மெயின் டிசையர் அவருக்குள்ள. ஸோ ஜக்கையஸ்க்கு வந்து ஒரு டிசையர் வருது, என்னதான் இருக்கும். பட் அவருடைய ரிச் மேன். ஓகே, நெக்ஸ்ட். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனாய் இருந்தபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டாத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சக்கேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்குபடி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சக்கேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் 4 தனியாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. பிரைஸ் காட், ஹalleluya. இப்போ இந்த ஸ்டோரி நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ படித்தோம். சின்ன ஸ்டோரியாக இருந்தாலும் பேச வேண்டிய காரியம் பெருசாக இருக்குது இதில். இட் டீச்சர்ஸ் அஸ் வெரி பிக் லெசன். பிரைஸ் காட். இங்கே வந்து முதலாவது என்ன பண்ணுறாரு இவரு, 4வது வசனத்தில் என்ன இருக்குதுன்னா, he ran ahead. அப்போ இயேசு வராருன்னு தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுறாரு, முந்தி ஓடுறாரு. தமிழ் என்னவா இருக்குமா? he ran ahead. முன்னாக ஓடி, ஜனம் கூட்டம் வரதுக்கு முன்னாடியே ஓடி அவர் எங்க ஏறிக்கிறாரா? கிளைம்ஸ் ஆன் தி சிக்கமோர் ட்ரீ, அத்தி மரத்துல ஏறிக்கிறாரா. ஏன் அத்தி மரத்துல ஏறினார்னா அது ரொம்ப குள்ளமாவும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, அவருக்கு ஈஸியா ஆயிடுச்சு ஏறதுக்கு அதுல. ஓகே, இப்போ வந்து இங்க நம்ம என்ன கத்துக்கிறோம்? இவர் வந்து இப்படி ஓடி மரத்து மேல ஏறுறாரு. என்ன கத்துக்கலாம் இதுல இருந்து? பாத்தீங்கன்னா அவர் ஒரு பணக்காரன். யார் மரத்து மேல ஏறுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? ஸ்பீடா ஒரு மரத்து மேல எதுனா எடுக்கிறதுக்குன்னு யார் ஏறுவாங்க? சின்ன பசங்க, விளையாடுற பையனுங்க மடமடன்னு ஏறும். ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த ஒரு பணக்கார அந்த அந்த பெருமைங்கிறது ஒன்றும் இல்லை, சைல்டு மைண்டில் இருப்பாங்க அந்த பசங்க. மரம் ஏறுவாங்க அந்த மாதிரி எல்லாம். இப்போ இவரு ஒரு பணக்காரர், ஓகே, ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருக்கிறவர் இவரு. அப்ப இவரு என்ன பண்றாரு, மற்றவங்க மனுஷனுக்கு ஒரு பாவியாவும் தெரியுறாரு, ஏன்னா ஒரு டாக்ஸ் கலெக்டர். பட் அவரை பொறுத்தவரை அவர் ஒரு பணக்காரர், அவருக்குள்ள ஒரு பெருமை இருக்கலாம், நான் ஒரு பணக்காரர் அப்படின்னு. ஆனா இங்க என்ன பண்றாராம், ஓடி போய் மரத்து மேல. அப்போ அவங்க என்ன பாக்குறோம்? அவருடைய தாழ்மையை பாக்குறோம், அவருடைய ஹியூமிலிட்டியை பாக்குறோம். அவர் வந்து கொஞ்சம் கூட நான் பணக்காரன் யோசிக்காம இயேசு வராருன்னு தெரிஞ்சோட முந்திக்குன்னு மனுஷங்களுக்கு நான் முந்தி ஓடி போய் மரத்துல ஏறாரா. யாரை பாக்குறதுக்கு? இயேசுவை பாக்குறதுக்கு. நெக்ஸ்ட் நாங்க அதுல இன்னொரு குவாலிட்டி என்ன பாக்குறோம்னா, அவருடைய பசியை பாக்குறோம், ஹங்கர், அந்த தேர்ஸ்ட பாக்குறோம். அதாவது என்னதான் இருக்க ஒரு எஃபர்ட் போடுறாரு மரத்து மேல ஏறதுக்கு. இப்போ ஒரு டாக்ஸ் கலெக்டர்னா கண்டிப்பா ஒரு 30 வயசுனா இருப்பாரா, 30க்கு மேலேயே இருப்பாரு.
இல்லையா? கண்டிப்பா. ஆனா அவரு அந்த மரத்து மேல ரிஸ்க் எடுத்து ஏறுறாரு பாருங்க, அந்த எஃபர்ட் பார்க்கலாங்க அவருடைய. ஏன் அந்த எஃபர்ட் போட? எப்போ இப்போ நமக்கு ரொம்ப பசியதான் நம்ம போய் சாப்பாடு, இப்போ வீட்டுல சாப்பாடு இல்லை, நம்ம எங்கேயோ வெளியில இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளும் ட்ரிப்புக்கெல்லாம் போய்க்கிறோம், சாப்பாடுக்குனே அவ்வளவு பெரிய வேன்ல சுத்தி இருக்கிறோம் ஒரு இடம் பாக்குறதுக்கு, கரெக்டா? பசி எடுத்துடுச்சுன்னா சாப்பாடுக்கு நம்ம அந்த எஃபர்ட் போடுறோம். அந்த எஃபர்ட் தான் அவருக்கு இயேசு மேல இருந்த பசிக்கு எஃபர்ட் போடுறாரு, மரத்து மேல ஏறுறதுக்கு. அந்த மரத்து மேல ரெண்டாவது பாக்குறோம். மூணாவது அவருடைய ஹோப், அந்த நம்பிக்கையை பாக்குறோம். எப்படின்னா அந்த ஒரு சின்ன ஸ்டெப் அவர் எடுக்கிறாரு, இயேசுவை பார்க்கணும், என்ன தாக்குது அந்த இயேசு கிட்டன்ட்டு அந்த ஒரு சின்ன ஸ்டெப் எடுக்கிறாரு. அந்த ஒரு டெசிஷன், அந்த சின்ன டெசிஷன் ஸ்டெப் அவர் பார்க்கணும்ட்டு அப்படி ஏற ட்ரை பண்ண உடனே என்ன ஆகுது அவருக்கு? அவர் வாழ்க்கை சேஞ்சஸ் இஸ் என்டையர் லைஃப். அதுதான் யோசிச்சார் கடைசியா. ஒரு டெசிஷன் எடுக்கும்போது அந்த என்டையர் லைஃபே சேஞ்ச் ஆயிடுது. Praise God, hallelujah. இப்போ நம்ம சில வேர்ட்ஸ் நம்ம வந்து அந்த அந்த வசனத்துல குறிப்பா நம்ம பார்க்க போறோம். எப்படின்னா அவர் வந்து ரொம்ப என்னவா இருந்தாரா? குள்ளனா இருந்தாராம், ரொம்ப ஷார்ட்டா இருந்தாராம். அப்போ ஷார்ட்ல அவருக்கு என்ன பார்க்க முடியல? இயேசுவை பார்க்க முடியல அந்த கிரௌடுக்கு. அதுக்கு அவர் என்ன பண்ண? yet he made a way. yet he made a way. ஆனாலும் அவர் ஒரு வழி பண்றாரு குள்ளமா. அப்ப என்ன அர்த்தம்னா நம்ம ரீசன் கொடுக்க முடியாது எதுக்குமே. எனக்கு இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, எனக்கு ஆண்டர்கிட்ட போக முடியல, ஆண்டரை யோசிக்க முடியல அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு எந்த ரீசனும் கொடுக்க முடியாது. அவர் ஒரு குள்ள அங்க ஒரு அந்த ஊரு தெரியும் எவ்வளவு ஹைட்டா இருப்பாங்கன்னு அவங்க பார்க்க முடியுது. சரி, எல்லாம் இப்படி சுத்தின்னு இருக்கிறாங்க, இயேசு எப்படி தாக்குவாருன்னு தோணுது, பட் பார்க்க முடியல. அவர் திரும்பி போவாம அவர் ஒரு எஃபர்ட் போடுறாரு அங்க. yet he tried doing. ஆனாலும் அவர் ஏதோ ட்ரை பண்ணாரு பண்றதுக்கு அவருக்குள்ள. அப்போ ரீசன் காமிக்கல. என்ன பண்ணாருன்னா அவருக்குள்ள ஒரு டிசையர். டிசையர்னா என்ன? அவருக்குள்ள ஒரு குறிக்கோளா டிசையர் என்னன்ட்டு இயேசுவை பார்க்கணும். என்னதான் இருக்கு இயேசு கிட்ட, அவரை பார்க்கணும்னு அந்த டிசையர். அப்போ அவர் என்ன பண்ணாரு? அந்த 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 ஜனக்கூட்டத்துக்கு முன்னாடியே முந்திக்கிறாராம். இன்னைக்கு நாம என்ன பண்ணணும்? இயேசுவை நமக்கு ஆக்கிரமிச்சுக்க, நம்ம இதயத்துக்குள்ள இருக்க, நாம ஒரு இதயத்துக்குள்ள இருக்க நம்ம முந்திக்கணுமா? நம்ம முந்திக்கும் போது என்ன ஆகுது? லைஃப் சேஞ்ச் ஆகுது. என்ன ஆகுது முந்திக்குன்னா மட்டும் யோசிக்காதீங்க. முந்திக்குன்னா லைஃப் சேஞ்ச் ஆகுமா? பிரைஸ் காட். அவர் லிமிட் பண்ணிக்கல பாருங்க. அவர் இவ்வளவுதான் நமக்கு முடியும், அவன் தடை போட்டுக்கல. நான் இப்ப அவருக்குள்ள இதோட பிசிக்கலாவே நேச்சராவே அவருக்குள்ள அவரால முடியாது. அந்த நேரத்துல என்ன பண்ணுவாரு? அதனால நான் ஒன்னும் பண்ண முடியாது, அவர் திரும்பி போகல, அவர் லிமிட் பண்ணிக்கல. he didn't stop himself. அவரை ஸ்டாப் பண்ணிக்கல. அவர் ட்ரை பண்ணாரு, எஃபர்ட் போட்டாரு, போய் ஏறினாரு, இயேசுவை பார்க்க ட்ரை பண்ணாரு. பிரைஸ் காட். ஆனா இயேசுவை ரொம்ப அமேசிங் லார்ட் இல்லையா? நமக்கு நம்ம அதே 5வது வசனத்துல பார்த்தோம்னா ஜீசஸ் லுக்ட் அப் அண்ட் saw him. படிமா தமிழ்ல. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அனாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே. அனாந்து பார்த்து அவனை கண்டு. இப்ப பாருங்களேன், இப்ப இயேசு எவ்வளவு பேர் கீழே இருக்கிறாரு. நிறைய பேர் மரத்துல ஏறி இருக்கலாம், வேற சக்கையு மாத்திரம் இல்ல. பட் ஆனா ஆண்டவர் சக்கையு அண்ணாந்து பாக்குறாரா? இப்ப நீ ஏறி இயேசுவை பார்க்க ட்ரை பண்ண, அது உன்னுடைய இது. ஏன்னா அவர் இயேசு. ஆனா இயேசு looked up and saw. அண்ணாந்து பாக்குறாரு. எத்தனை பேர் இருந்திருக்கலாம், ஆனா அண்ணாந்து பாக்குறாரு. ஏன் அண்ணாந்து பாக்குறாரு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் சக்கையுவை மாத்திரம்? why did he look Zacchaeus alone? Why did he look up when there are so many people around and even on the tree அங்க நிறைய பேர் இருந்திருக்கலாம். but why did he look at Zacchaeus? ஏன் அவர் Zacchaeus மட்டும் பார்த்தாரு? சாரி, அவரு டிசைரை பாக்குறாரு ஆண்டவர். இன்னைக்கு உங்களுக்குள்ள என்ன டிசைர் இருக்குன்னு ஆண்டவர் பாக்குறாரு. அப்போ உங்களை தலை தூக்கி நம்மள ஒருத்தர் பார்க்கணும்னா நம்ம டிசைர் என்னவா இருக்கணும்? இயேசு தலை தூக்கி உங்களை பார்க்கணும்னா, இப்ப நான் ஏற்கனவே ஒரு வசனம் நம்ம படிச்சோம் லாஸ்ட் கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி. தேவனுடைய கண் நம்ம மேல இருக்குதான், உள்ள வெளியன்னு பார்த்துனே இருக்கிறாராம். நம்ம எங்க போறோம், என்ன பண்றோம், டூ அண்ட் ஃப்ரோ பார்த்துனே கீப்ஸ் லுக்கிங் அட் அஸ். வை? நம்ம வந்து லாயலா அவர்கிட்ட இருந்தோம்னா நம்மளை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு, அவரோட வல்லமை நம்ம வழியா வெளிப்படுத்துறதுக்கு அவர் பாக்குறாராம். இன்னைக்கு நம்மளோட டிசைர் என்னவா இருக்குது? இப்போ ஆண்டவர் ஜீசஸ் நம்மளை வந்து தலை நிமிர்ந்து பார்க்குவாரா? நம்ம டிசைர் நிஜமா. நான் அநேக நேரத்துல வந்து வண்டி ஓட்டினெல்லாம் போகும்போது நான் யோசிப்பேன், ஆண்டவரே என்ன இருக்குது என்கிட்ட இருந்து நீங்க என்ன சூஸ் பண்ணீங்க? என்ன நிறைய பேர் இருக்கிறாங்க ப்ரீச் பண்ண, டீச் பண்ண, எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, படிச்சவங்க இருக்கிறாங்க, மினிஸ்ட்ரி பேக்ரவுண்ட்ல இருக்கிறாங்க. என்கிட்ட அந்த பேக்ரவுண்டோ இல்லை, என்கிட்ட மணி ஸ்ட்ரென்த்தோ இல்லை, என்கிட்ட சர்ச்சு பெரிய அந்த மாதிரி எதுவுமே இல்லை, நானும் வேர்த் இல்லை.
ஆனா ஏன் ஆண்டவரை என்ன தெரிஞ்சுக்கினீங்க? நிறைய பேருக்கு தெரியாத சத்தியம், கடவுளேன்னு சொல்றவங்க கூட தெரியாத சத்தியம் தெரிய வச்சு இன்னைக்கு நான் ஹெல்தியா ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறீங்க. ஏன் ஆண்டவரை தகுதியே இல்லாத என்ன அப்படின்னு நான் யோசிச்சிருக்கிறேன். அப்பதான் ஆண்டவர் இந்த ஜக்கையை பத்தி சொல்றாரு. ஏன்னா அவர் உள்ளத்தை பார்க்கிறவரா இருக்கிறார். அநேக பிரச்சனைகள் இருந்தாலும், அநேக சூழ்நிலைகள் இருந்தாலும், இதயத்தில் ஆண்டவரே உங்களை விட்டா வேற இல்ல ஆண்டவர், உங்கள்கிட்ட என்னதான் இருக்குங்கிற டிசையர். அப்ப இன்னைக்கு நம்மளோட இதயத்துக்குள்ள என்ன இருக்கு டிசையர்? இயேசுக்காக உண்மையா இருக்கா, இல்ல என்னவா இருக்கு டிசையர்? உங்களை தேவன் தலை தூக்கி பார்க்க உன் இதயத்தில் என்ன குறிக்கோளோட இருக்கு? அப்புறம் தேவன் பார்க்கல என்று நம்ம சொல்லக்கூடாது. அவர் பார்க்க ரெடியா இருக்கிறாரு. அவர் பார்க்க நாம் என்ன செய்யுது? நம்மளோட உள்ளத்துல குறிக்கோள் என்ன? இயேசுவுக்காகவா, இல்ல என்னவா இருக்குது? சக்கையை போல நம்ம என்னவா இருக்குது நம்ம பார்க்கணும். பிரைஸ் காட். கிரௌடுங்கிறது பாருங்களேன், அவர் முந்தி கொள்றாரு. கிரௌடுங்கிறது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, நம்ம சுத்தி இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், இல்ல உலகத்தின் பிளஷர்ஸ் எல்லாமே நம்ம சுத்தி இருக்குது கிரௌடு போல. இதெல்லாம் விட்டு முந்தி நீ இயேசுவை பார்க்க போவியா? அதுதான் இன்னைக்கு உன்னோட டிசையர். இது எல்லாத்தையும் விட்டு நீ முன்ன இயேசுவை பார்க்க போனா உங்களுடைய குறிக்கோள், அதாவது என்னன்னா என்னை சுத்தி இருக்கட்டும், இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, ஆனா உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு நம்ம டிசையர் இன்னைக்கு இருந்ததுன்னா கண்டிப்பா ஆண்டவர் நம்மளை தலை தூக்கி பார்ப்பார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அப்போ லூக் அந்த தலை தூக்கி பார்க்கும்போது இயேசு என்ன சொல்றாரு? அதுக்கு அடுத்து Jesus says hurry up and come down. Zacchaeus, come quickly. ஒரு வெர்ஷன்ல குயிக்னு இருக்குது, ஒரு வெர்ஷன்ல hurry upனு இருக்குது. தமிழ்ல என்ன இருக்குதுமா? சீக்கிரம். என்னத்துக்கு இந்த வார்த்தை பாருங்க, நம்ம பைபிள் படிக்கும்போது ஒரு வார்த்தைக்கு நம்ம செக் பண்ணோம் என்ன அப்படின்னு சொல்லி. ஹரி அப். எத்தனை பேர் இன்னைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளன்னைக்கு பார்த்துக்கலாம். என்ன யங்ஸ்டர் தானே, நான் என்ஜாய் பண்ண வேண்டிய வயசு, நாளைக்கு பார்த்துக்கலாம். இட்ஸ் ஓகே, இதுதானே டைம். இப்போ என்ஜாய் பண்ணாம எப்போ என்ஜாய் பண்ண, நாளைக்கு பார்த்துக்கலாம். ஐயோ எனக்கு இந்த சிக்னஸ் இன்னைக்கு இவ்வளோ இதா இருக்குது, நாளைக்கு ஜோப் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் என்னுடைய வேலை அவ்வளவு முக்கியமா இருக்குது, இது இன்னைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு இயேசுவை பார்த்துக்கலாம். அப்படி இல்லை. ஜக்காயு ஒரு பணக்காரன், அவனுக்கும் வேலை இருந்தது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? சீக்கிரம் வாங்க, நேர தாமதம் செய்யாதீங்க. ஏன் அப்படி சொல்றாரு? கொஞ்சம் கேப் கிடைச்சா சேட்டன் ரோரிங் லயனை போல காத்துன்னு இருக்கிறானா, எவனை விழுங்கலான்ட்டு, யாரை ஸ்வாலோ பண்ணலான்னு அந்த கேப் கொடுத்து விழுங்குற மாதிரி ஆயிடாதீங்க. குயிக்கா வந்துருங்க, யோசிக்காதீங்க, செகண்ட் தாட் கொடுக்காதீங்க. இயேசுவை பார்க்க, இயேசுகிட்ட என்ன இருக்குதுன்னு பார்க்க ரெண்டாவதா ஒரு தாட், கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கலான்னு ஒரு செகண்ட் தாட் கொடுக்காதீங்க, யோசிக்காதீங்க, குயிக்கா வந்துருங்க. இன்னைக்கு இப்போ. there is no tomorrow, there is never a tomorrow. இன்னைக்கு இப்போ. அப்போ என்ன இருக்குது? 6வது வசனத்துல ஜக்கையு quickly comes down. என்ன இருக்குது? அவர் சீக்கிரமா இறங்கி. அவர் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு, ஆமென், சந்தோஷத்தோடு அவர் அழைத்து. இப்ப இவர் கேட்டார், எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இயேசு உங்களுடைய குறிக்கோளா இருந்தா மாத்திரமே சந்தோஷமா இருக்க முடியும். இல்லைன்னா நம்மளோட வேதனைகளை வச்சு கொண்டு வரிசு நோயோ இல்ல உலகத்தின் காரியங்களை நம்ம ஆசைகளோட நம்ம இருந்து நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொன்னா அது போய் யோவான் 1 யோவான் 5வது அதிகாரத்துல இருக்குது. இட்ஸ் a lie. அது போய் அண்டர்ஸ்டாண்டிங், நம்மள தேவன் யார், பிதா யாருன்னு வெளிப்படுத்துறதுக்காக, நம்மளுக்கு தெளிவு கொடுக்கறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இங்க வந்தாராம். அப்போ ஜக்கையு என்ன பண்றாரு? குயிக்கா இறங்கி வரார். அப்ப இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம குயிக்கா இருக்கோம் இயேசுவோட ஓடுறதுக்கு? நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, எங்க நம்ம மிஸ் பண்ணிடுறோம்னா, ஆண்டவர் நம்மள அமேசிங்கா வைக்கிறாரு, ஜாலியா இருக்குது லைஃப் ஆண்டரோட. ஒரு கேப்ல சாத்தான் நம்மளுக்கு தேவையில்லாத தாட்ஸ் கொடுத்து நம்ம வேற பக்கமா டீவியேட் பண்ணிடுறான். அந்த டீவியேஷன்ல வசனம் இருக்குது. 1 யோவான் அதே 5ல நீங்க படிச்சீங்கன்னா நினைக்கிற 16வது வசனம் என்ன இருக்குதுன்னா, தேவன், அதாவது தேவனால் பிறக்கப்பட்டவன் பாவம் செய்ய மாட்டான், அவனை சேஃபா he'll keep himself safe ன்னு இருக்குது. தேவனால் பிறக்கப்பட்டவன் பாவம் செய்ய மாட்டான், ஏன்னா அவன் அவனை சேஃபா வச்சுக்கிறானா, சேஃபா வச்சுக்கிறானா. பிரைஸ் காட். அப்போ என்னன்னா, நம்ம எப்படி சேஃபா வச்சுக்க முடியும்? கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள கண்டினியூஸா இருந்தா மட்டும் நம்ம சேஃபா வச்சுக்க முடியும். இல்லைன்னா ஒரு செகண்ட் போன தாட் டிவேட் ஆகி போறதுக்கு என்ன ஆயிடும்னா, 2-3 நாள் நம்ம வார்த்தை படிக்கலன்னா நம்ம ட்ரெயின் ஆயிடுவோமா. 4வது நாள் நமக்கு உட்கார முடியாது, நம்மளால புஷ் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம், புஷ் பண்ண முடியாது.
திருப்பி அது ஒரு உள்ள வரணும், ஃபாஸ்ட் பண்ணணும், ப்ரேயர் பண்ணணும், அப்படிதான் அதுக்குள்ள வரணும். ஸோ அதாவது உள்ளே வெளியே நீ கொஞ்ச நாள் படிக்கவே, கொஞ்ச நாள் வெளில இஷ்டத்துக்கு, கொஞ்ச நாள் படி, கொஞ்ச நாள் அப்படி இருந்தோம்னா நம்மளால பாவம் செய்யாம நம்மள சேஃபா வச்சுக்க முடியாது. கன்சிஸ்டன்சி இஸ் த கீ ஃபார் த பிரேக் த்ரூ. நம்ம விடாமுயற்சி ஆண்டோட வார்த்தைக்குள்ள இருந்தா மட்டும்தான் நம்ம அவரோட இணைந்து வாழ முடியும். பிரைஸ் காட். அப்போ எப்படி போனாராம் வீட்டுக்கு? சந்தோஷமா போனாரா? அப்ப இயேசுக்குள்ள வர்றதுக்கு அவர் எப்படி குயிக்கா கூப்பிடுறாரு, நம்மளும் குயிக்கா இறங்கிட்டோம்னா, இயேசு நமக்குள்ள வந்துட்டாருன்னா நம்ம வீட்டுக்குள்ள, நான் தான் அந்த தேவாலயம், நான் தான் அந்த வீடுன்னு வச்சுக்கோங்க, நீங்க தான் உங்களுக்குள்ள இயேசு வந்துட்டாருன்னா சந்தோஷமா, இங்கிலீஷ் என்ன இருக்குதுன்னா எக்ஸைட்மெண்ட் அண்ட் ஜாய்ஃபுல்லி ஹி டுக், ஜாய்ஃபுல்லி மகிழ்ச்சியா போனாராம். அப்ப இயேசு நமக்குள்ள என்னவா இருக்குமா? மகிழ்ச்சியா இருக்குமா? அங்க லேக்கே இருக்காது. ஏன் நமக்கு இன்னைக்கு நல்லா இருக்கிறோம், பணத்துல பிரச்சனை இல்லை, எல்லா பிரச்சனை, திடீர்னு பார்த்தாக்கா பணத்துல பிரச்சனை, காசு எப்படி போகுதுன்னு தெரியல, எங்க நம்ம கேப்? ஆண்டவர் கொடுத்துட்டு இப்படி எடுக்கிறவரோ இல்லை, கொடுக்காம இருக்கிறவரோ இல்லை, அவர் ஆல்ரெடி கொடுத்துட்டாரு. ஆனா ஏன் நம்மகிட்ட இருக்காம போச்சுன்னா நம்ம எங்க கேப் கொடுத்துருக்குறோம்? நம்ம அதை ஆராய்ந்து பார்க்கணும், எக்ஸாமின் பண்ணணும். வேற ஹேவ் யூ கிவன் தி கேப்? எங்க? கரெக்ட், லேக் ஆஃப் நாலேஜ். கர்த்தருடைய வார்த்தையில நம்ம கேப் கொடுத்துட்டு இருக்கிறோம். அது மட்டும் கொடுக்காத இருப்ப. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 3 நாள் 4 நாள் நல்ல ப்ரேயர்ல இருந்திருப்பீங்க, சந்தோஷமா இருந்திருப்பீங்க. அந்த சந்தோஷம் எவ்வளவு அமேசிங்கா இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க ஒருத்தரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை விட்டு கொடுக்காதீங்க. எவ்ரிடே உங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கு அதை விட்டு கொடுக்காதீங்க. பிரைஸ் காட். எந்த காரியமும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. அந்த வசனத்துல இருக்குது, உங்களை நீங்க பாவம் பண்ணாம சேஃபா வச்சுக்குவீங்க. கர்த்தரால் பிறக்கப்பட்டவன், தேவனால் பிறக்கப்பட்டவன் பாவம் செய்யாமல் அவன் சேஃபா வச்சிருப்பான். வச்சது மட்டும் இல்லாம அவனை அந்த சாத்தான் தொட முடியாதுன்னு இருக்குது. அந்த வசனத்தை படிமா. 1 John 5:16. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். அப்ப எப்படி நான் பாவி? மனுஷனா பாவம் செய்யாம இருக்கவே முடியாது, மனுஷனா பெர்ஃபெக்ட்டா இருக்கவே முடியாது. இதெல்லாம் உலக பிரகாரமான பேச்சுங்க, இத பேசவே கூடாது. என்ன இருக்குதுங்க? தேவனால் பிறக்கப்பட்டவன் பாவம் செய்யான் என்றும் அறிந்திருக்கிறோம். நெக்ஸ்ட், தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். எப்படி காக்க முடியும்? தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். எப்படி காக்க முடியும்? உன்னோட சுயத்தினால காக்க முடியுமா? உன்ன முடியாது. இயேசுனால் மட்டும்தான், அவருடைய வார்த்தையினால் மட்டும்தான் நம்ம காக்க முடியும், நம்மள சேஃபா வச்சுக்க முடியும். பிரைஸ் காட். எவ்வளவு அமேசிங்கான வசனம். அதுக்கு அடுத்து படிமா. பொல்லாங்கன் அவனை தொடான். பொல்லாங்கன் அவனை தொடார். என்ன பண்றது? சாத்தான் சோதிச்சுட்டான். என்ன பண்றது? சாத்தான் அலோவ் பண்ண இல்ல, அவனை தொட முடியாதான். பொல்லாங்கை ஒரு பொல்லாப்பும் ஒரு பொல்லாங்கனும் அவனை தொட முடியாது. வசனம் ஃபெயில் ஆகாது. பிரைஸ் காட். அப்ப தொட முடியாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அவளோட வார்த்தையில தரித்து இருக்கணும். பிரைஸ் காட். பிரைஸ் காட். ஹalleluya. நம்ம வாழ்க்கை சந்தோஷமா அமேசிங்கா சாவர வரைக்கும் இருக்க முடியும். எப்படின்னா ஆண்டோடைய வார்த்தைக்குள்ள. அப்ப சக்கேயு பாத்தீங்கன்னா 8வது வசனத்துல 19:8 சக்கேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் 4 தனியாக திரும்ப செலுத்துகிறேன். இப்ப நம்ம அதே லூக்கு 18வது அதிகாரத்துல பாக்குறோம். 18-25 வரைக்கும் இருக்குது. அங்க ஒரு பணக்கார பையன், யங் ரிச் மேன் இருக்கிறப்பல. இப்ப அவர் போய் இயேசு கிட்ட, ஆண்டவரே, நான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள போய் என்ன செய்யணும்னு கேட்கிறாரு. அப்போ ஆண்டவர் இயேசு சொல்றாரு, நித்திய வாழ்வுக்கு நீ எல்லா கற்பனையும் பின்தொடரணும் அப்படின்னு இருக்குது. அப்போ அந்த யங் மேன் சொல்றாரு, பணக்காரன் சொல்றாரு, நான் எல்லா 10 கமாண்ட்மெண்ட்ஸும் அவர் சொல்றாரு. நான் கில் பண்றதில்ல, ஸ்டீல் பண்றதில்ல, நான் அடுத்த பொருளுக்கு ஆசைப்படுறதுல எல்லா கற்பனையும் நான் எல்லாம் கரெக்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஏசு சொல்றாரு, இன்னொன்னு நான் சொல்றேன், அதை செய்யு அப்படின்ட்டு. என்ன அப்படின்னா, உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஏழைப்பட்டவங்களுக்கு நீ கொடுத்துட்டு நீ ஃபாலோ பண்ணு அப்படின்னு. அவர் என்ன ஆயிடுறாராம்? He became very sorrowful. நீங்க இதை போய் படிச்சு பாருங்க. 18வது அதிகாரம் 18வது வசனத்துல 25 வரைக்கும் இருக்கு. He became sorrowful. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவ்வளவு ஈஸி இல்ல கர்த்தர் ராஜ்யத்துக்குள்ள வர்றதுக்கு. அதாவது பணம் ஒருத்த விட்டு கொடுத்துட்டு ஆண்டவர் ராஜ்யத்துக்கு வர முடியாது. ஏன்னா அதாவது ஒரு ஊசிக்குள்ள ஒட்டகம் நுழைஞ்சிடலாம், ஆனா கர்த்தர் ராஜ்யத்துக்குள்ள ஒரு பணக்காரன் வர்றதுக்கு கஷ்டம். அப்படின்னு என்ன அர்த்தம்? பணக்காரன் வெறும் பணக்காரனா இல்ல, அப்படி இல்ல. அப்போ ஒட்டகம் ஒரு ஊசிக்குள்ள போக முடியுமா?
முடியாது. அப்ப அந்த ஒட்டகமே போக முடியாது, அதுவே அவ்வளோ கஷ்டமா இருக்கும்போது கர்த்தர் ராஜ்யத்துக்குள்ள போறதுக்கு அவ்வளோ ஈஸின்னு நினைக்கிறோமா? நம்ம ஈஸியா லைஃப் லீட் பண்ணிக்கிறோம், நான் கடலுக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னு. அப்ப என்னன்னா இங்க ஆண்டவர் சொல்லியும் இவன் கொடுக்கல பணக்காரன். ஆனா இங்க ஜக்கையு பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒண்ணுமே சொல்றது இல்லைங்க, அவரே வாலண்டியரா வந்து நான் எல்லாத்தையுமே கொடுக்குறேன், பாதி வந்து இது கொடுத்துடுறேன், ஏழைப்பட்டவங்களுக்கு ரெஸ்டோர் பண்ணிடுறேன், நாளத்தனையா நான் திரும்பி கொடுத்துடுறேன் அப்படின்ட்டு. அப்ப என்னன்னா இயேசு நமக்குள்ள வந்துட்டாருன்னா நானுங்கிற ஒரு காரியமே அங்க இருக்காது. என்னுடைய காசு, என்னுடைய இது, நான் என்ன செய்வேன், நாளைய குறித்து என்ன செய்வேன், இது நாளைக்கு தேவை அப்படின்னு நம்ம எதுவுமே யோசிக்க மாட்டோம். ஜக்கையு நாளைக்கு நான் என்ன செய்வேன், இப்ப பாரு டாக்ஸ் கலெக்டர் இப்ப இந்த வேலையை கூட விட்டுடுவாரு, எனக்கா அது பாவமான வேலை அந்த காலம் இயேசு தெரியும். அப்ப என்ன பண்ணுவேன், நாளைக்கு என்கிட்ட இருக்கிற காசு தான் நான் ஃபியூச்சருக்கு பார்க்க முடியும், எதுவுமே யோசிச்சு எவ்வளவு குயிக்கா டெசிஷன் எடுக்கிறாரு பாருங்க. இயேசுக்குள்ள வந்துட்டா தீங்கான கருத்தை தூக்கி போடுறதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லை. அவரு குயிக்கா வர்றாரு, குயிக்கா ஆண்டரே நான் எல்லாமே கொடுத்துடுறேன், எனக்கு நீங்க தான் தேவை, நீங்க தான் தேவை. அதாவது பாருங்களேன், இன்னைக்கு நம்ம உலகத்துல இந்த சின்ன வயசுல இருந்து நம்ம இல்ல காலகாலமா ப்ரீச்சர்ஸ்ங்களை எப்படி கத்துக் கொடுக்குறாங்கன்னா, இயேசு உங்களை விடுவிக்க வந்திருக்கிறார், இயேசு உங்களை நோய்களை சுகமாக்க வந்திருக்கிறார், இயேசு வந்து நமக்கு ஆண்டவரே நோய்களை குணமாக்கவும் சுகமாக்கவும் நீர் வந்திருக்கிறீர், ஆண்டவர் நமக்கு விடுதலையை கொடுக்க வந்திருக்கிறார், ஆண்டவர் நம்ம தேவைகளை சந்திக்க வந்திருக்கிறார். இப்படிதானே கத்துறோம், இப்படிதானே கத்துறாங்க. கரெக்ட் தானே தானாக்கா? இயேசுகிட்ட மட்டும்தான் நமக்கு விடுதலை, இயேசுல மட்டும்தான் நமக்கு நோய் சுகம் எல்லா தேவையும் சந்திக்கப்படும், எல்லாமே கரெக்ட். ஆனா என்ன நமக்கு கத்து தரலன்னா, நம் தேவைகள் எல்லாம் காக்குற தேவன், நம் தேவைகள் எல்லாம் காக்குறது, நம் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறது தேவன் அப்படின்னு கட்டு தந்திருக்கிறாங்க. ஆனா நம் தேவையே தேவன் தான் நம்ம கத்து தந்திருந்தாங்கன்னு வைங்களேன், நம்ம இன்னைக்கு ஆண்டவர் இது கொடுன்னு கேட்க மாட்டோம். நீங்க போதும், எனக்கு நீங்க இருந்துட்டா என் தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டது. Praise God. So ஆண்டவர் என் தேவைகளை சந்திங்கன்னு சொல்றதுக்கு பதில் என் தேவையே நீங்க தான் ஆண்டவரே, என் தேவையே நீங்க தான் ஆண்டவரே. அப்போ when you have Jesus you have it all. இயேசு உங்களோட இருக்கும்போது உன் தேவையெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி சந்திக்கப்பட்டது. இதுதான் ஃபார்முலா. அப்ப நம்ம இன்னைக்கு என்ன தேடணும், என் தேவையை சந்தின்னு தேடணுமா? ஆனா என் தேவையே நீங்க தான் ஆண்டவரே, நீங்க எனக்குள்ள இருந்தா எல்லாமே முடிஞ்சிருச்சு. இது உன்னோட விசுவாசத்தை குறிக்குது. என்னன்னா நானே குறித்து நான் கவலைப்படல ஆண்டவரே, இது இந்த காசு வச்சுதான் நான் என் செல்லுவை என்னுடைய தேவையை சந்திக்க போறேன்ட்டு இல்ல ஆண்டவரே, நான் உங்களை நம்புறேன், உங்களை நம்பி உங்க காசை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், என் தேவையை நீங்க சந்திச்சிட்டீங்கிற ஃபேத்துக்குள்ள வருத்தா இது. அப்போ என்னன்னா எதுக்கு நான் இந்த வார்த்தை சொல்றேன்னா, ஜக்கையை யோசிக்கவே இல்லை. ஏன் அவர் யோசிக்கலன்னா, அவர் முழு விசுவாசம் இயேசு மேல வச்சுட்டாரு, அவ்வளவுதான். நாளைய குறித்து அவர் கவலைப்படல. நம்ம எதுவுமே கவலைப்படாம இயேசுக்கென்று ஒரு வாழ்க்கை வாழணும் நம்ம முடிவு. அது வந்து அன்பு தேவனுடைய வார்த்தையில இருந்து அவர்னாலதான் வரும். அப்ப நீங்க என்ன கேட்கணும்னா, இயேசுகிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு டிசையர் இருக்குது உங்ககிட்ட இருக்கிறதுக்கு முழுசா, ஆனா என்னால முடியல, எனக்கு பலப்படுத்துங்க ஆண்டவரே. நீ கேட்டு பாரு டிசைர்ல. ஆனா நம்ம டிசையரே உலக பிரகாரமா இந்த காரியம் நல்லா இருக்குது அந்த காரியம் நல்லா இருக்குது, நம்ம இன்னும் அந்த டிசைர்ல இருக்கும்போது எந்த டிசைர் நம்ம இருக்குதோ அந்த ஆள் நம்மளை கேப்சர் பண்ணுவா. இதை ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இயேசுக்குள்ள இருக்கணுங்கிற டிசைர் இருந்தா இயேசுகிட்ட இருந்து உங்களுடைய அவர் கை வந்து உங்களை அப்படி பிடிச்சிட்டு போகும். ஆனா உலக பிரகாரமா ஒரு டிசைர் இருந்தா அந்த உலகத்தான் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குவான், அந்த அந்த வழியா நீங்க போறதுக்கு அவன் வந்து உங்களை கேப்சர் பண்ணுவான். இவ்வளவுதான் உங்க டிசைர் என்னவோ அதுதான் நடக்கும். Praise God, hallelujah. அப்போ அதே அந்த மொமெண்ட் ஜீசஸ் என்ன சொல்றாங்க, 8வது வசனம் படிமா, எப்போ இவர் வந்து நான் எல்லாமே கொடுத்துடுறேன் ஆண்டவரே, நாளத்தனையா கொடுத்துடுறேன்னு சொல்லும் போது என்ன சொல்றாரு இயேசு பாருங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அவ்வளவுதான். Praise God. எல்லாமே நான் உங்களுக்காக விட்டு கொடுத்துட்டேன் ஆண்டவரே, உங்க கூட நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லும் போது இயேசு உடனே சொல்லலாம், இன்றைக்கு ரட்சிப்பு உனக்குள்ள. அப்போ நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்றதெல்லாம் போய், என்னைக்கு இயேசு மற்றும் போதோ அதை பத்தி இதை மட்டும்தான் எனக்கு வேற எந்த கவலையும் இல்லை நம்ம யோசிக்கிறோமோ, அதற்குள்ள வருவோமோ கன்சிஸ்டண்டா, அன்னைக்குதான் நம்ம ரட்சிப்புக்குள்ள வரும். பிரைஸ் காட், ஹalleluya. ஸோ அதாவது அவர் ஒரு சிக்கமர் ட்ரீல ஏறினாரு. Which is your sycamore tree? உங்களை இன்னைக்கு எது தடுக்குது இயேசுகிட்ட க்ளோஸா போறதுக்கு? எந்த காரியம் தடுக்குது? உங்களுடைய கடன் பிரச்சனையா, உங்களுடைய சிக்னஸா, ஃபினான்ஷியல் இஷ்யூஸா, வேலையா, இல்ல உலகத்தின் மேல இருக்கிற இச்சையா, ஆசையா, பிளஷர்ஸ், என்டர்டெயின்மெண்ட்? Praise God. Thank you Jesus. நீங்க சிந்திக்கணும் இன்னைக்கு, எங்க இயேசுகிட்ட போக ஸ்டாப். இயேசுவை பார்க்க நான் எந்த மரத்து மேல ஏற போறேன்?
பிரைஸ் காட். ஹalleluya. போய் எங்கன்னா மரம் ஏறிடாதீங்க. பிரைஸ் காட். நாளை என்பது வருவதில்லை. இன்றைக்கு உங்களை தாழ்த்தி இயேசுவிடத்தில் உங்களை கொடுங்கள். பிரைஸ் காட். ஹalleluya. Thank you Jesus.